வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விண்ட் பிரேக்ஸ், ஷெல்டர் பெல்ட்ஸ் அண்ட் ட்ரை ஃபார்மிங் டெக்னிக்யூஸ். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகும் முக்கியமான தலைப்புகள் விண்ட் பிரேக்ஸ், ஷெல்டர் பெல்ட்ஸ், ட்ரை ஃபார்மிங் டெக்னிக்யூஸ். இந்த மூன்று தலைப்புகளும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங் மற்றும் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் பகுதிகளில் மிகவும் முக்கியமானவை. டிஎன்பிஎஸ்சி ஏஇ தேர்வில் டைரக்ட் எம்சிக்யூ, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ், மேட்ச் த ஃபாலோவிங் மற்றும் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸாக கேட்கப்படும் வாய்ப்பு அதிகம். Why do we need wind protection? ஒரு விவசாய நிலத்தில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது என்ன நடக்கும்? மேல்மண், அதாவது டாப் சாயில் பறந்து செல்லும். மண்ணின் ஈரப்பதம் வேகமாக ஆவியாகும். சிறிய பயிர்கள் சாய்ந்துவிடும். மணல் துகள்கள் பயிர்களை தாக்கும். விளைச்சல் குறையும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக உருவாக்கப்பட்ட முறைகளே விண்ட் பிரேக்ஸ் மற்றும் ஷெல்டர் பெல்ட்ஸ். பார்ட் 1 ஃபஸ்ட்டு பார்க்கலாம். விண்ட் பிரேக்ஸ். விண்ட் பிரேக் என்பது காற்றின் வேகத்தை குறைப்பதற்காக மரங்கள், புதர்கள் அல்லது செயற்கை தடுப்புகள் மூலம் உருவாக்கப்படும் ஒரு பாதுகாப்பு அமைப்பாகும். A windbreak is a barrier planted perpendicular to the prevailing wind direction to reduce wind velocity and protect agricultural lands. TNPSC இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. Windbreaks are usually planted at right angles to the prevailing wind direction. அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கொஷின்ஸ். இதில் எப்படி கேட்பாங்கன்னா, windbreaks are established dash to the prevailing wind direction. A parallel, B perpendicular, C circular, D random. சரியான ஆன்சர் B perpendicular. அதாவது windbreaks are established perpendicular to the prevailing wind direction. Objectives of wind breaks. First, reduce wind velocity. காற்றின் வேகத்தை 20 முதல் 60% வரை குறைக்கிறது. செகண்டு, கண்ட்ரோல் விண்ட் எரோஷன். மண் பறந்து செல்வதை தடுக்கிறது. தேர்டு, கன்சர்வ் சாயில் மாய்ஸ்சர். எவாப்ரேஷன் குறைகிறது. ஃபோர்த்து, ப்ரொடெக்ட் கிராப்ஸ். காற்றினால் பயிர்கள் சேதமடைவதை தடுக்கிறது. 5, இம்ப்ரூவ் மைக்ரோ கிளைமேட். பயிர்களுக்கு ஏற்ற சூழல் உருவாகிறது. 6, இன்க்ரீஸ் கிராப் ஈல்டு. விளைச்சல் அதிகரிக்கிறது. டிசைன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் விண்ட் பிரேக்ஸ். 1, ஓரியன்டேஷன். விண்ட் டைரக்ஷனுக்கு செங்குத்தாக அமைக்க வேண்டும். 2, ஹைட்டு. மரத்தின் உயரம் மிக முக்கியம். ஒரு விண்ட் பிரேக்கின் பாதுகாப்பு பகுதி அதன் உயரத்தை பொறுத்தது. ஒரு இம்பார்ட்டண்ட்டு, விண்ட் பிரேக்ஸ் விண்ட்வேர்ட்ஸ் சைட் ப்ரொடெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2H to 5H. அதாவது விண்ட்வேர்டு அப்படின்னு சொல்லுங்கள். சைட் ப்ரொடெக்ஷன் 2H to 5H இருக்கணும். லீவேர்டு சைட் ப்ரொடெக்ஷன் 10H முதல் 15H வரை இருக்கணும். டென்சிட்டி 40% முதல் 60% வரை அடர்த்தி சிறந்ததாக கருதப்படுகிறது. மிகவும் அடர்த்தியாக இருந்தால் காற்று மேலே சென்று டர்புலன்ஸ் உருவாகும். சூட்டபிள் ஸ்பீசிஸ் ஃபார் விண்ட் பிரேக்ஸ். தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய மரங்கள் கேஷ்யூரினா. இது வந்து ஃபாஸ்ட் க்ரோவிங் கோஸ்டல் ஏரியாஸ். அதாவது கேஷ்யூரினா உங்களுக்கு தெரியும், நம்ம சவுக்கு மரம். நெக்ஸ்ட்டு நீம், இது ட்ரவுட் ரெசிஸ்டன்ட். ஈக்லிப்டஸ் ஃபாஸ்ட் க்ரோத். சுபாபுல் நைட்ரஜன் ஃபிக்ஸிங். அகேஷியா ஸ்பீசிஸ் ட்ரை ஏரியாஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் விண்ட் பிரேக்ஸ். சாயில் கன்சர்வேஷன், மாய்ஸ்சர் கன்சர்வேஷன், ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் சாண்ட் பிளாஸ்டிங், reduced evapotranspiration, increased crop yield, protection of farm structures. இதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, ஆக்குபைஸ் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட், காம்படிஷன் ஃபார் நியூட்ரியன்ஸ், ஷேட் எஃபெக்ட், ரூட் காம்படிஷன். செகண்டு, ஷெல்டர் பெல்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஷெல்டர் பெல்ட் என்பது பல வரிசைகளில் மரங்களையும் புதர்களையும் நடுவதன் மூலம் பெரிய பரப்பளவிலான நிலப்பகுதியை காற்றிலிருந்து பாதுகாக்கும் அமைப்பு முறை. A shelter belt is a wide belt of trees and shrubs planted across wind direction to provide protection over a large area. Windbreak with shelter belt or comparison. Windbreak narrow, shelter belt wide. Windbreak 1 to 3 rows, shelter belt 5 to 10 rows.
Windbreak small area, shelter belt large area. Windbreak farm protection, shelter belt regional protection. Windbreak simple design, shelter belt complex design. Objectives of shelter belts: reduced wind speed, காற்றின் வேகத்தை குறைக்கிறது. நெக்ஸ்ட், prevent desertification, பாலைவனமாக மாறுவதை தடுக்கிறது. தேர்டு, protect agricultural lands, பயிர்களை பாதுகாக்கிறது. protect road and canals, மணல் படிவதை தடுக்கிறது. stabilize sand dunes, மணல் மேடுகளை நிலைப்படுத்துகிறது. ஷெல்டர் பெல்ட் லேஅவுட் பார்க்கலாம். ஜென்ரலி ஒரு டால் ட்ரீஸ் இருக்கும், அதை தொடர்ந்து மீடியம் ட்ரீஸ், அதுக்கடுத்து ஸ்மால் ட்ரீஸ், நெக்ஸ்ட்டு ஷர்ப்ஸ், அதை அடுத்து கிராஸ் புல்வெளிகள் இருக்கும். இந்த அமைப்பு காற்றின் சக்தியை படிப்படியாக குறைக்க உதவுகிறது. ஷெல்டர் பெல்ட் ஸ்பீசியஸ் இங்கே என்னென்ன மரங்கள் வளர்க்கலாம் அப்படின்னா கேஷுரினா, அகேஷியா, நீம், பொங்காமியா, டேமரைண்ட், ப்ரசோபிஸ். தமிழ்நாட்டில் இது எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட்லாம் அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோஸ்டல் ஏரியாஸில் நாகப்பட்டினம், கடலூர், தூத்துக்குடி. சைக்ளோன் ப்ரொடெக்ஷன், அதாவது கடற்கரை பகுதிகளில் சூறாவளி தாக்கத்தை குறைக்கிறது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஷெல்டர் பெல்ட்ஸ்: ஹையர் கிராப் yield, மாய்ஸ்சர் கன்சர்வேஷன், ரிடியூஸ்ட் விண்ட் எரோஷன், பயோடைவர்சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், கார்பன் செக்யூஸ்ட்ரேஷன், கிளைமேட் ரெசிலியன்ஸ். தேர்ட் பார்ட்டு, ட்ரை ஃபார்மிங் டெக்னிக்ஸ். வாட் இஸ் ட்ரை ஃபார்மிங்? 750 mmக்கும் குறைவான ஆண்டு மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில் இரிகேஷன் இல்லாமல் பயிர் சாகுபடி செய்வது ட்ரை ஃபார்மிங் எனப்படும். அதாவது ரெயின்ஃபால் லெஸ் தென் 750 mm இருந்ததுன்னா அது ட்ரை ஃபார்மிங். ட்ரை ஃபார்மிங் ஏரியாஸ் இன் தமிழ்நாடு: ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தருமபுரி, கிருஷ்ணகிரி. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ட்ரை ஃபார்மிங் ஏரியாஸ்: லோ ரெயின்ஃபால், ஹை எவாபரேஷன், frequent drought, moisture stress, poor soil fertility. Objectives of dry farming: moisture conservation, rainwater utilization, drought management, sustainable crop production. Dry farming techniques: first, deep summer ploughing. Purpose பார்த்தீங்கன்னா increase infiltration, destroy weeds, break hard pan. இதோட advantages: better rainwater storage, reduced runoff. செகண்ட் பார்த்தீங்கன்னா கான்டூர் ஃபார்மிங் அப்படின்னா கல்டிவேஷன் அலாங் கான்டூர் லைன்ஸ். இதோட பெனிஃபிட்: ரிடியூஸ்ட் சாயில் எரோஷன், இன்க்ரீஸ்டு இன்ஃபில்ட்ரேஷன், பெட்டர் மாய்ஸ்சர் கன்சர்வேஷன். தேர்டு, மல்ச்சிங், கவரிங் சாயில் சர்ஃபேஸ் வித் மெட்டீரியல்ஸ். டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மல்ச், பிளாஸ்டிக் மல்ச். ஆர்கானிக் மல்ச் ஸ்ட்ரா, லீவ்ஸ், கிராப் ரெசிடியூஸ். பிளாஸ்டிக் மல்ச் பாலித்தீன் ஷீட்ஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் மல்ச்சிங்: reduces evaporation, controls weeds, improves soil moisture, regulates temperature. Fourth பார்த்தீங்கன்னா ridge and furrow system. Rainwater stored in furrows. Advantages: better moisture availability, suitable for dryland crops. Fifth பார்த்தீங்கன்னா broad bed and furrow. Widely used in black cotton soils. இதோட benefits: better drainage, improved root growth, increased yield. Sixth பார்த்தீங்கன்னா compartmental bunding. Field divided into small compartments. Purpose பார்த்தீங்கன்னா store rainwater where it falls. Benefits: reduced runoff, increased infiltration. Seventh பார்த்தீங்கன்னா conservation tillage, அதாவது minimum soil disturbance. இதோட டைப் பார்த்தீங்கன்னா minimum tillage, zero tillage. Benefits: moisture conservation, reduced erosion, lower cultivation cost. எயித்து பார்த்தீங்கன்னா rainwater harvesting structure. இல்லை ஃபார்ம் பண்டு, அதாவது ஸ்டோர்ஸ் ரன் ஆஃப் வாட்டர். செக் டேம் ரெடியூசஸ் ரன் ஆஃப் வெலாசிட்டி. பர்குலேஷன் பாண்டு இம்ப்ரூவ்ஸ் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். ஷூட்டபிள் ட்ரைலேண்ட் கிராப்ஸ் பார்க்கலாம். சீரியல்ஸ்க்கு சொர்க்கம், பியால் மில்லட், ஃபிங்கர் மில்லட். பல்சஸில் பிளாக் கிராம், க்ரீன் கிராம், ரெட் கிராம். ஆயில் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட், சீசேம், கேஸ்டர். ஒரு மெமரி ட்ரிக் பார்க்கலாம். விண்ட் பிரேக்கோட அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸ்மைல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. SMILE, ஸ்மைல். S ஃபார் சாயில் ப்ரொடெக்ஷன், M ஃபார் மாய்ஸ்சர் கன்சர்வேஷன், I ஃபார் இன்க்ரீஸ் yield, L ஃபார் லோயர் விண்ட் வெலாசிட்டி, E ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். அதாவது விண்ட் பிரேக்கோட அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டால் ஸ்மைல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறோம். ட்ரை ஃபார்மிங் பிரின்சிபல் அதை எப்படி நீங்கள் ஸ்மார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு ட்ரிக்கு ஸ்மார்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். SMART. அதாவது S ஃபார் சாயில் மாய்ஸ்சர் கன்சர்வேஷன்,
M for mulching, A for agronomic practice, or rainwater harvesting, T timely sowing. So dry farming principle. அதாவது டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமில் விண்ட் பிரேக்ஸ், ஷெல்டர் பெல்ட் மற்றும் ட்ரை ஃபார்மிங் டெக்னிக்யூஸ் ஆகியவை சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங் மற்றும் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் பகுதிகளில் மிக முக்கியமான டாபிக்ஸ். இதில் டெஃபனிஷன்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், டிசைன் கிரிட்டீரியா, அட்வான்டேஜஸ், ஸ்பீசியஸ் யூஸ்ட் அண்ட் ட்ரை ஃபார்மிங் டெக்னிக்யூஸ் ஆகியவை நன்றாக படித்தால் இந்த பகுதியில் வரும் பெரும்பாலான கேள்விகளுக்கு நம்மளால் சரியாக பதிலளிக்க முடியும். எக்ஸாம் ஃபோக்கஸ் ஏரியா இந்த டாப்பிக்கில் விண்ட் பிரேக்ஸ் வெஸ்ட் ஷெல்டர் பெல்ட் டிஃப்ரென்ஸ், ப்ரொடெக்ஷன் டிஸ்டன்ஸ், ரெயின்ஃபால் லிமிட் ஃபார் ட்ரை ஃபார்மிங், கான்டூர் ஃபார்மிங், மல்ச்சிங், கம்பார்ட்மெண்டல் பண்டிங், சூட்டபிள் ட்ரீ ஸ்பீசிஸ், ட்ரைலேண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் முக்கியமான ஏரியாஸ். இந்த 3 தலைப்புகளும் சேர்த்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ தேர்வில் 3-5 மதிப்பெண்கள் வரை பெற உதவும் முக்கியமான பகுதிகள். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.